வெல்கம் பேக் டு அவர் எம்மி ரெசிபிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து விஸ்கர் இருந்தாவே போதும், அதே பீட்ரு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு. இது நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் கட் பண்ணுற நைஃப் வந்து ஹாட் வாட்டர் டிப் பண்ணி இதை கட் பண்ணால் உங்களுக்கே பர்ஃபெக்டான ஷேப் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து மைதா. இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு, ராகி மாவு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோகோ பவுடரு, கொஞ்சம் பேக்கிங் பவுடரு, கொஞ்சம் சால்ட்டு. இந்த கோகோ பவுடர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து பெட்டரான குவாலிட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடியில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியே வீசிடுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திடலாம். இது வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பர்ஃபெக்டான ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சாக்லேட்டு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் இது எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு காமிச்சு வச்சுருக்கேன். வேணா அதில் செக் பண்ணுங்கள். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சாக்லேட்டும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுலில் ஊற்றி வச்சுட்டு அது வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து காஃபி பவுடரும் ஹாட் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து அது ஊற்றிடுங்க. இதோட ஃப்ளேவர் வந்து இந்த கேக் நல்லாயிருக்கும் இந்த ப்ரௌனிக்கு. ஸோ நம்ம இதையும் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த போகிறோம். இது வந்து 1 by 1 2 to 3 ஸ்டெப்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு அங்கங்கே இருக்கிற கட்டி எல்லாம் போயிடும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கட்டி இருந்துச்சுன்னா ப்ரௌனி வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக தெரியும், பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து எங்கள் சைல்டு தான் மிக்ஸ் பண்ணுறா. ஸோ அதனால தான் அப்படி காமிக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து நான் 7x3 இன்ச்சு இது வந்து 1/4 கிலோ ப்ரௌனினால ஒரு சின்ன டின்னில் மட்டும்தான் பேக் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரௌனி வந்து 250 கிராம்ஸ் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட குவான்டிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரௌனினால 7x3 பேக்கிங் டின் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு 1/2 கிலோ அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 7x7 அந்த மாதிரி ட்ரேயில் பேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேப்பும் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா கீழே அடியில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் போய் நல்லா பர்ஃபெக்டான கேக் வந்து நம்ம ப்ரௌனி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இது வந்து 160 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓடிஜியில். நீங்கள் 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் ராட்ஸும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம சேனல் நிறைய வீடியோஸு கேக் வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 20 to 25 மினிட்ஸ் எனக்கு வந்து 20 மினிட்ஸில் பேக் ஆயிடுச்சு. கிரிங்கிள் டாஸ் பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு. இந்த மாதிரி கேக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே